ஒரு பாவம், அந்த பாவத்தை நாம் விடுவதற்கு இந்த பாவம் அல்லாஹுவின் தண்டனைக்கு, அல்லாஹுவின் கோபத்திற்கு என்னை தள்ளிவிடும், அல்லாஹ் என்னை தண்டிப்பதற்கும் என் மீது கோபப்படுவதற்கும் இந்த பெரும்பாவம் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த பாவத்தை உள்ளத்தால் நாம் வெறுப்பதற்கும் அந்த பாவத்தை விட்டு நாம் விலகுவதற்கும். பெரும்பாலும் மறுமையினுடைய தண்டனை நினைவில்லாத காரணத்தால் தான் நாம் பாவங்களில் சிக்கிக் கொள்கிறோம். ஆகிரத்துடைய அதாபு நினைவுக்கு வந்து விட்டால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அப்படியே தெரியாமல் நம்மிடமிருந்து பாவம் நிகழ்ந்து விட்டாலும் உடனடியாக தௌபாவை நோக்கி நாம் விரைந்து விடுவோம். அதற்காக அழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம் ஓயாமல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அழுதார்களோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அழுதார்களோ, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அழுதார்களோ, பிறகு நல்லோர் சான்றோர் எப்படி ஒரு சிறு சிறு பாவங்களை நினைத்து அழுது கொண்டிருந்தார்களோ, அதுபோன்று நமது கண்களும் அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மறுமையை மறத்தல். மறுமையை குறித்த சரியான அந்த அறிவு, மறுமையின் மீது உண்டான சரியான பயம் இல்லாமல் இருத்தல்.